அனைவருக்கும் வணக்கம். முனைவர் சந்திரா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, வ.உ. சிதம்பரம் கல்லூரி. இன்றைய வகுப்பில் தலை பற்றி பார்க்கலாம். யாப்பு உறுப்புகள் 6 வகை: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அவற்றிலே நாம் இன்று பார்ப்பது தலை. சீர்கள் ஒன்றோடு ஒன்று கட்டப்பட்டு நிற்கும் நிலை தலை எனப்படும். சீர்கள் என்பது ஒரு வார்த்தையும் மற்றொரு வார்த்தையும் நாம் சேர்க்கக்கூடியது. அதாவது கட்டுதல் என்பது இங்கு தலை என்ற பொருளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் அமைவது தலை எனப்படும். நின்ற சீர் அப்படின்னு சொல்றது, இப்போ எடுத்துக்காட்டு உலகினில் ஒழுக்கம். இந்த உலகினில் என்பது நின்ற சீர், ஒழுக்கம் என்பது வரும் சீர். நின்ற சீரிலே ஈற்றாக இருப்பது நிறையசை. அசை என்பது 2 வகையாக இருக்கிறது: நேரசை, நிறையசை. நேரசை என்பது நாம் அலகீட்டு வாய்ப்பாட்டிலே பிரிக்கின்ற பொழுது குறில் தனித்தும் குறில் ஒற்றெடுத்தும் நெடில் தனித்தும் நெடில் ஒற்றெடுத்தும் வந்தால் அது நேரசை எனப்படும். 2 குறில்கள் இணைந்தும் 2 குறில் ஒற்றெடுத்தும் குறில் நெடில் இணைந்தும் குறில் நெடில் ஒற்றெடுத்தும் வந்தால் அது நிறையசை எனப்படும். இவ்வாறு இந்த நின்ற சீரிலே நாம் உலகினில் என்ற வார்த்தையை நாம் அலகீட்டு வாய்ப்பாட்டிலே பிரிக்கின்ற பொழுது நின்ற சீரின் ஈற்றசை நிறையாக வருகின்ற பொழுது வரும் சீரின் முதல் அசை நிறையாக வந்தால் அது ஒன்றிய தலையாக கொள்ளப்படும். அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. நளியிரு முன்னீர். நளியிரு என்பது நின்ற சீர், முன்னீர் என்பது வரும் சீர். நின்ற சீரின் ஈற்றசை நிறையாக இருந்து வரும் சீரின் முதலசை நேராக வந்தால், இங்கு நிறை அங்கு நேர் என்று ஒன்றாமல் வந்தால் அது ஒன்றாத தலை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நேர்முன் நிறையும் நிறைமுன் நேராகவும் வருவது ஒன்றாதது. நேர்முன் நேராகவும் நிறைமுன் நிறையாகவும் வந்தால் அது ஒன்றியது என்று சொல்ல வேண்டும். இந்த தலை 7 வகையாக பிரிக்கப்படுகிறது. நேரொன்று ஆசிரியத்தலை, நிறையொன்று ஆசிரியத்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. இதில் முதலாவது இருப்பது நேரொன்று ஆசிரியத்தலை. நேரும் நேரும் ஒன்றி வந்தால் அது நேர் ஒன்று ஆசிரியத்தலை. நின்ற சீர் மாச்சீராய் இருக்க. மாச்சீர் என்பது தேமா புளிமா. நம்ம வாய்ப்பாடு படிச்சிருப்போம். நேர் ப்ளஸ் நேர் தேமா, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா அப்படின்னு படிப்போம். அதில் மாச்சீர், தேமா புளிமா 2 மாச்சீர். அப்படி மாச்சீராக இருக்க அதன் முன் வரும் சீரின் முதலசை நேர் என வருவது நேரொன்று ஆசிரியத்தலை எனப்படும். எடுத்துக்காட்டு வங்கம். வங்கம் என்பது நின்ற சீர், தன்னுடும் என்பது வரும் சீர். இப்போ நின்ற சீரின் ஈற்று அசை நேராக இருக்கிறது, வரும் சீரின் முதல் அசை நேராக ஒன்றி வருவது. இதுதான் நேரும் நேரும் ஒன்றி வந்தால் நேரொன்று ஆசிரியத்தலை எனப்படும். இப்போ பாருங்க, வங்கம் என்பதிலே நேர் பிளஸ் நேர், நேர் நேர் தேமா. தேமா என்று நின்ற சீரிலே இருக்கின்றது, வரும் சீரிலே நேரானது வருகிறது. அப்போ மாமுன் நேர் வந்ததால் இது நேரொன்று ஆசிரியத்தலை என்று இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நேரொன்று ஆசிரியத்தலை ஆசிரியப்பாவிற்கு உரியது. அடுத்ததாக நிறை ஒன்று ஆசிரியத்தலை. நின்ற சீர் விளச்சீராய் இருக்க வரும் சீரின் முதல் அசை நிறையாக வருவது நிறை ஒன்று ஆசிரியத்தலை எனப்படும். நின்ற சீர் விளச்சீர் அப்படின்னு சொல்லும்போது நிறையில முடியும். அதாவது நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமாம் பார்த்தோம்ல, அங்கே மாச்சீர் பார்த்த மாதிரி இங்கு விளச்சீர் என்பது நேர் நிறை 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 அப்படின்னு வரும். சரியா? அப்படி வரும்போது இது விளச்சீராய் இருக்கின்ற பொழுது வரும் சீரின் முதலசை நிறையாக வந்தால் அது நிறையொன்று ஆசிரியத்தலை. அதான் விளமுன் நிறை என்று சொல்லப்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. பசிப்பினி அருகன. நிறை பிளஸ் நிறை. பசிப்பினி என்ற நின்ற சீரிலே ஈற்றசை நிறையாக இருந்து வரும் சீரின் முதலசை நிறையாக வருகிறது. அதான் விளமுன் நிறையாக வந்த நிறையொன்று ஆசிரியத்தலை. இங்கேயும் நிறை இருக்கு, அடுத்ததுலேயும் நிறை இருக்கு. இப்படி நிறையும் நிறையும் ஒன்றி வந்தால் அது நிறையொன்று ஆசிரியத்தலை.
இந்த நிறையுன்ற ஆசிரியர் தலையும் நேருன்ற ஆசிரியர் தலையும் ஆசிரியப்பாவிற்கு மட்டும் உரியவை. இதை இலக்கணத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாமுன் நேரும் விளமுன் நிறையும் அமைவன ஆசிரிய தலையாமே என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது தலையுடைய மூன்றாவது வகை இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை இரு வகையாக அமைகிறது. அதாவது நின்ற சீர் மாய்ச்சீராக இருந்து வரும் சீரில் நிறையாக வந்தால் அப்படி ஒன்றாமல் வருவது, நின்ற சீரில் நிறையாக இருந்து வரும் சீரில் நேராக வந்தால் இப்படி மாறி வந்ததுன்னா அதுக்கு பேர் எனது இயற்சீர் வெண்டலை என்று சொல்லப்படுகிறது. நின்ற சீர் மாச்சீராக இருக்க வரும் சீரின் முதலசை நிறையாக வருவதும், நின்ற சீர் விளச்சீராக இருக்க வரும் சீரின் முதலசை நேராக வருவதும் இயற்சீர் வெண்டலை என்று சொல்லப்படும். மாமுன் நிறை விளமுன் நேராக. இப்போ எடுத்துக்காட்டு பூம்புகார் போற்றுதும். பூம்புகார் என்ற வார்த்தையில் இது நின்ற சீர், பூம்புகார் என்பது நின்ற சீர், நின்ற சீரின் ஈற்றசை நிறையாக வந்து வரும் சீரிலே நேராக வருகிறது. நேர்நிறை கூவிளம், இப்போ விளச்சீராக இங்கே இருக்குது, வரும் சீரில் நேராக இருக்குது. விளமுன் நேர் வந்த இயற்சீர் வெண்டலை எனப்படும். அடுத்த எடுத்துக்காட்டு ஓங்கி பரந்தொழு. இந்த ஓங்கி என்ற நின்ற சீரிலே ஈற்று அசை நேரசையாக இருந்து வரும் சீரில் நிறையாக வரும்போது இங்கு நேர் நேர் தேமா என முடிகிறது, மாச்சீராக இருக்க வரும் சீரில் நிறை, அப்போ மாமுன் நிறை என வந்த இயற்சீர் வெண்டலை. இப்படி எதிராக வரும். இங்கு நிறை இருந்தால் அங்கு நேரும், நேர் இருந்தால் வரும் சீரில் நிறையாகவும் வருவது. இப்படி வந்தால் இதுக்கு பேர் இயற்சீர் வெண்டலை. மாமுன் நிறையும் விளமுன் நேரும் ஏய்ந்து வந்தால்தான் இயற்சீர் வெண்டலை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது வெண்சீர் வெண்டலை. நின்ற சீர் காய்ச்சீராக இருக்க, காய்ச்சீர் என்பது மூவசை சீரில் வரும். நேர் நேர் தேமா ப்ளஸ் இன்னொரு நேர் சேரும்போது அது தேமாங்காய் அப்படின்னு சொல்லப்படும். அப்படி தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், கூவிளங்காய் என வந்து வரும் சீரின் முதலசை நேரசையாக வருவது வெண்சீர் வெண்டலை ஆகும். அதான் காய்முன் நேர். எடுத்துக்காட்டு நெடுங்கடலும் தண்ணீர்மை. இப்போ நின்ற சீரின் ஈற்றசை நெடுங்கடலும் அழகிட்டு வாய்ப்பாடில் பிரிக்கும்போது இறுதியில் நேரில் முடியுது, நேரசையாக முடிகிறது. வரும் சீரில் நேரில் வந்து தொடங்குகிறது. அப்போ இங்கு கருவிளங்காய் என முடிகிறது. நிறை நிறை கருவிளம் ப்ளஸ் ஒரு நேர் சேரும்போது அது காய், அப்போ கருவிளங்காய். அங்கே வரும் சீரில் நேர் என முடியும், நேர் என தொடங்குகிறது. அப்போ காய்முன் நேர் வந்த வெண்சீர் வெண்டலை. அடுத்தது இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வெண்பாவிற்கு உரியது. ஏன்னா அதில் வெண் தலை என வருகிறது, அதனால் அது வெண்பாவிற்கு உரிய தழைகள் என்று சொல்லப்படுகிறது. வெண்பாவில் இவை தவிர வேறு எந்த தழைகளுமே வராது. ஐந்தாவது இருக்கக்கூடியது களித்தலை. நின்ற சீர் காய்ச்சீராக இருக்க வரும் சீரின் முதலசை நிறையாக வருவது களித்தலையாகும். அதாவது காய்முன் நிறை அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு நீராறும் கடலுடுத்த. நீராறும் என்பது நின்ற சீர், இதில் வந்து இறுதியில் நேரசை இருக்குது, வரும் சீரின் முதல்ல நிறை இருக்குது. அப்போ காய்முன் நிறை வந்த களித்தலை. களித்தலை என்பது களிப்பாவிற்கு உரிய தழையாகும். அடுத்த ஆறாவது ஒன்றிய வஞ்சித்தலை. நின்ற சீர் கனிச்சீராய் இருக்க வரும் சீரின் முதலசை நிறையாக வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. இப்போ நின்ற சீர் வந்து தண்டாமரை, வரும் சீர் தனி மலர் மிசை. இதில் இறுதியில் என்ன இருக்குது? நின்ற சீருடைய இறுதியில் நிறையசை இருக்கிறது, வரும் சீரின் முதல்ல நிறையசை இருக்குது. இப்போ நிறையும் நிறையும் ஒன்றி வருகிறது. இப்போ பாருங்க, தண்டாமரை என்பதில் நேர் நேர் நிறை, நேர் நேர் நிறைனா தேமாங்கனி, அதாவது நிறைமுன் நிறை என கனிமுன் நிறையாக வந்து இது ஒன்றிய வஞ்சித்தலையாக இருக்குது. இப்போது நின்ற சீருடைய ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் ஒன்றி வந்ததால் இது ஒன்றிய வஞ்சித்தலை. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒன்றாத வஞ்சித்தலை. அப்போ ஒன்றாமல் வரும். இங்கே எப்படி ஒன்றி வந்திருக்குதோ அதே மாதிரி அடுத்ததில் பாருங்கள், நிறை நேர் என ஒன்றாமல் வந்திருக்கும். நின்ற சீரில் கனிச்சீராய் இருக்க வரும் சீரின் முதலசை நேரசையாக வருவது ஒன்றாத வஞ்சித்தலை, அதாவது கனிமுன் நேர். இப்போ எடுத்துக்காட்டு காணில் வளர் காராப்போல். காணில் வளர் என்பது நின்ற சீர், காராப்போல் என்பது வரும் சீர்,
நின்ற சீருடைய ஈற்றசை நிறை என முடிந்து வரும் சீரின் முதலசை நேர் என வரும்போது இங்கு நிறைமுன் நேர், அதாவது கனிமுன் நேர் என வந்ததால் இது ஒன்றாததாக இருக்கிறது. அதனால் இது ஒன்றாத வஞ்சித்தலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒன்றிய வஞ்சித்தலையும் ஒன்றாத வஞ்சித்தலையும் வஞ்சிப்பாவிற்கு உரிய தலைகளாகும். இப்போ தலையுடைய வகைகள் 6 பார்த்தோம். அடுத்தது அடி. சீர்கள் தொடர்ந்து நடப்பதுதான் அடி என்று சொல்லப்படும். சீர்கள் என்பது வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தைகளையும் சேர்ந்தது தான் ஒரு அடி, ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அடியை நம்ம 5 வகையாக பிரிக்கிறோம். முதலாவது குரலடி, 2வது சிந்தடி, 3வது அளவடி, 4வது நெடிலடி, 5வது களி நெடிலடி. முதலாவது இருக்கக்கூடியது குரலடி. குரலடி அப்படின்னா 2 சீர்களால் ஆன அடியை நாம் குரலடி என்று சொல்கிறோம். இந்த வரிசையில் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். குரலடி அப்படின்னா 2 சீர், சிந்தடினா 3, அளவடினா 4 சீர். அடுத்தது நெடிலடி என்பது 5 சீர்களால் ஆனது. களி நெடிலடி என்று சொல்லும்போது 5க்கும் மேற்பட்ட சீர்களால் ஆனது களி நெடிலடி என்று நம்ம சொல்வோம். இந்த ஆர்டர் படி நம்ம என்ன செய்யணும், நினைவில் வைத்து கொண்டோம் என்றால் மிகவும் எளிதாக இருக்கும். இப்போ குரலடி பாருங்க, குரல்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது 2 அப்படிங்கிற எண்ணிக்கை. அப்போ இங்கே 2 சீர்கள், சரியா, 2 சீர்கள், 2 வார்த்தைகள். எடுத்துக்காட்டு பொன்சை மன்றில் வாழ். ஒரு அடியில் 2 சீர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதில் ஓரடியில் 2 சீர்கள் மட்டும் வந்ததால் இது குரலடி என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சிந்தடி. சிந்தடி என்று சொல்லும்போது 3 சீர்களால் ஆன அடி சிந்தடி. எடுத்துக்காட்டு வாய்மையால் காணப்படும். இப்போ வாய்மையாள்ங்கிறது ஒரு சீர், காணப் அப்படிங்கிறது ஒரு சீர், 3வது படும். இப்போ 3 சீர்களால் வந்த அடி சிந்தடி. வெண்பாவின் ஈற்றசையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிந்தடியாக இருக்கும். வெண்பாவுடைய இலக்கணத்தில் பார்க்கும்போது ஏனையடிகள் 4 சீராகவும் ஈற்றடி முச்சீராகவும் இருக்கும். அப்படி பெரும்பாலும் இந்த மாதிரி 3 சீர்களால் வரும், சிந்தடியாக அமையும். அடுத்தது அளவடி. 4 சீர்களால் அமைந்த அடியை நாம் அளவடி என்று சொல்வோம். இதற்கு இன்னொரு பேர் என்னன்னா நேரடி என்று வழங்குவார்கள். இப்போ எடுத்துக்காட்டு ஆதிரை இட்டனர் ஆறுயிர் மருந்தன். இந்த அளவடி என்பது வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பாக்களில் பெரும்பாலும் அமைந்து வரும். 4 சீர்களால் அமைந்தது. வெண்பா, ஆசிரியப்பாலாம் பார்த்தீங்கன்னா சீர்கள் பெரும்பாலும் முதல் 3 அடிகளுமே 4 சீர்களாக இருக்கும். இப்படி 4 சீர்களாக வரும்போது அது அளவடி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. அடுத்தது நெடிலடி. 5 சீர்களாலான அடி நெடிலடி. இந்த நெடிலடி அப்படின்னா நெடில் அப்படின்னா நீண்ட அப்படிங்கிற ஒரு பொருள். நீண்ட அடிகளை உடையது. 5 சீர். எடுத்துக்காட்டு வையம் ஏழுடை மன்னவன் அவ்வுரை வழங்க. வையம் ஒரு சீர், ஏழுடை ஒரு சீர், மன்னவன் என்பது ஒரு சீர், அவ்வுரை என்பது இன்னொரு சீர், அடுத்து வழங்க என்பது மற்றொரு சீர். இப்படி மொத்தம் எத்தனை இருக்குது? 5 சீர்கள். 5 சீர்களால் ஆன அடி நெடிலடி. அடுத்து 5வது இருக்கக்கூடியது களி நெடிலடி. 5க்கும் மேற்பட்ட சீர்களால் ஆன அடி களி நெடிலடி எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டு நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த. இதில் எத்தனை சீர் இருக்குது அப்படின்னா 6 சீர் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் அறுசீர் களி நெடிலடி. 5க்கும் மேற்பட்டது, 6, 8ங்கிற மாதிரி எண்ணிக்கையில் வரக்கூடியது. இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. நாட்டோடு சேராத தனி போக உரிமை நடவாது இங்கு இனி என்று நாம் அறிதல் பெருமை. இதில் 8 சீர்கள் வந்திருக்கு. அப்போ இது எண் சீர் களி நெடிலடி. இப்படி அடியானது 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. அடுத்தது தொடை. தொடை என்பது என்ன என்றால் தொடுக்கப்படுவது என்று பொருள். எப்படி ஒரு மாலையில் பல மலர்களை வைத்து நாம் தொடுப்போமோ அதுபோல சீர்களிலும் அடிகளிலும் மோனை முதலான உறுப்புகளை வைத்து தொடுப்பதுதான் தொடை என்று சொல்லப்படுகிறது. இந்த தொடை எதற்காக பயன்படுகிறது என்றால் ஒரு பாடலுடைய ஓசை இன்பத்திற்கும் சிறப்பிற்கும் இந்த தொடை உறுப்பு நமக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் என்பார்கள். தொடை இல்லாத ஒரு பாட்டு அதோடைய சிறப்பினை இழந்துவிடும், ஓசை இல்லாமல் போய்விடும். அதனால்தான் இந்த தொடை என்பது செயலுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.
இந்த தொடையில் மொத்தம் 7 வகை இருக்குது. உங்களுக்கு இங்கே நான் 5 இது மட்டும் கொடுத்துருக்கிறேன். அவை மூனைத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, இயைபுத்தொடை, இயைபுத்தொடை, அளபடைத்தொடை என்ற 5 மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது போக செந்தொடை, இரட்டைத்தொடை, மொத்தம் 7 தொடைகள் இருக்குது. தொடை 7 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதில் முதலாவது இருப்பது மூனைத்தொடை. ஒரு அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதை மூனை என்று சொல்வோம். மூனை என்றால் முதன்மை என்று பொருள். முதல் எழுத்து ஒன்றி வருவது மூனை. இப்போ நீங்கள் பாடல்களை பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்கேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் முதல் அடியில் பற்றுக பேங்கிறது முதல் எழுத்து. அடுத்த அடியில் பாருங்கள் பற்றுக, அதுலேயும் பேங்கிற முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்குது. அப்போது இது ஒன்றி வந்தது. அது முதல் எழுத்து ஒன்றி வந்ததால் இதனை மூனைத்தொடை என்று சொல்லும். முதலடியில் முதல் 3 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி நின்ற மூனை அமைந்தது. இதில் முதல் அடியில் பார்த்தீங்கன்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை 3 இடத்துல ஒன்றி வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்ததில் பாருங்கள் 2 இடத்துல ஒன்றி வந்திருக்கு. பற்றுக பற்று. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இப்படி சீர்களிலும் அடிகளிலும் ஒன்றி வருவது இதுதான் மூனைத்தொடை என்று சொல்லலாம். அடுத்தது எதுகைத்தொடை. எதுகை என்பது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகைத்தொடை எனப்படும். அதாவது முதல் எழுத்து அளவொத்து இருக்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகைத்தொடையாகும். இப்போ முதல் எழுத்து பாருங்க, தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். இந்த திருக்குறளில் முதல் எழுத்து தானம் என்பதில் தாவும், அடுத்த அடியில் வானம் என்பதில் வா, இரண்டுமே நெடில் எழுத்துக்கள். அளவு என்பது இங்கு மாத்திரை அளவை குறிக்கக்கூடியது. நெடில் என்பது இங்கு 2 மாத்திரை. சரியா? அளவு மாத்திரை அளவில் இவை இரண்டும் ஒன்று போல் இருக்கிறது. தா வா என்பதும் நெடில் எழுத்துக்களாக அளவுத்து இருக்க, 2வது எழுத்து தானத்தில் ந, வானத்தில் ந, 2வது எழுத்து ஒத்து காணப்படுகிறது. இதுதான் எதுகை என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இக்குறட்பாவில் 2 அடியிலும் முதல் சீரின் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இப்பாடலில் எதுகை அடிதோறும் வந்ததால் இஃது அடி எதுகை ஆகும். அடிதோறும் அப்படின்னா ஒவ்வொரு வரிகளிலுமே ஒவ்வொரு இதுலேயுமே அந்த எழுத்துக்கள் 2வது எழுத்து ஒன்றி வந்தால் அது அடி எதுகை என்று சொல்வோம். சீர்களிலே 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது சீர் எதுகை என்று சொல்லப்படும். இப்போ எடுத்துக்காட்டு சீரெதுகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கோம் பாருங்க. எடுத்துக்காட்டு சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க. இதில் சொல்லுக சொல்லில் கடைசியில் சொல்லற்க, இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இது சீர் எதுகை. அடிகளில் ஒன்றி வந்தால் அடி எதுகை என்றும் சீர்களில் ஒன்றி வந்தால் சீர் எதுகை என்றும் இது சொல்லப்படுகிறது. அடுத்தது 3வது முரண்தொடை. முரண் என்றால் முரண்பாடு. அடிகளிலோ அல்லது சீர்களிலோ ஒரு சொல்லோ அல்லது பொருளோ முரண்பட்டு தோன்றினால் அதற்கு பெயர் முரண்தொடை எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இந்த அடியில் முற்பகல் என்பது அதுக்கு ஆப்போசிட் பாருங்க பிற்பகல், முரணாக வந்திருக்கு. ஒரே அடியில் 2 வார்த்தைகள், நம்ம 2 சீர்களை எடுத்துக்கிட்டோம்னா அது முரண்பட்டு காணப்படுகிறது. இத்தொடரில் முன் பின் என்னும் முரண்பட்ட சொற்கள் வந்திருக்குது. முற்பகல் என்பது முன்பகல், பிற்பகல் என்பது பின்பகல். அப்போ முன்னுக்கு பின் அப்படி சொல்லுவோம்ல, முன்னுக்கு ஆப்போசிட் முரணானது பின். இப்படி முரண்பட்டு வந்ததால் இது முரண்தொடை எனப்படுகிறது. மொழியினும் பொருளினும் முரணுதல் முரணே அப்படிங்கிறாரு தொல்காப்பியர். இப்படி மொழியிலும் சரி பொருளிலும் நாம் அதாவது சொல்லோ பொருளோ வேறுபட்டு நின்றால் அதற்கு பெயர் முரண் என்று தொல்காப்பியம் சொல்கிறது. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, காலையும் மாலையும் கைகூப்பி கால் தொழுதால் மேலை வினையெல்லாம் கீழவாம் கோல கருமான் தோல் வெண்ணீற்று செம்மேனி பைந்தார் பெருமானை சிற்றம்பலத்து. இதில் எத்தனை வார்த்தைகள் முரண்பட்டிருக்கு பாருங்க. முதல் அடியில் காலை, அதற்கு முரணா மாலை என்று வந்திருக்கு. அடுத்தது கை என்று சொல்லும்போது அடுத்தது கால். இப்படி என்னது ஒரே அடியில் 2 முரண்களானது அமைந்திருக்கிறது. அடுத்த அடியில் பாருங்க, மேலை அப்படின்னு சொல்லும்போது மேல், கீழவாம் என்று சொல்லும்போது கீழ் என்ற பொருளிலே வருகிறது. அடுத்ததில் 3வது அடி பாருங்க, கருமான் தோல், அடுத்து வெண்ணீற்று அப்படின்னு வருது. கருமைக்கு ஆப்போசிட் வெண்மை.
அடுத்தது செம்மேனி பைந்தார். செம்மேனி என்பது செம்மை நிறத்தை குறிக்கக்கூடியது, பைந்தார் என்பது பசுமை. இவ்வாறு செம்மைக்கு முரணான பசுமையை இங்கு குறிப்பிடுகிறது. அடுத்தது 4வது அடியை பாருங்க. பெருமானை சிற்றம்பலத்து. பெருமை சிறுமை. பெருமான் என்பது பெருமை தரக்கூடிய ஒரு சொல். சிற்றம்பலம் என்று சொல்வது இங்கு சிறுமை என்ற பொருளிலே வருகிறது. அப்போ பெருமை சிறுமை இப்படி அடிகளிலும் சரி சீர்களிலும் முரண்பட்டு வரும்போது அது முரண் தொடை எனப்படுகிறது. அடுத்ததாக இருப்பது இயைபு தொடை. இயைபு என்றால் இயைந்து போதல், ஒத்து போதல். செயல்களில் அடிகளிலும் சீர்களிலும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வந்தால் அதற்கு பெயர் இயைபு தொடை. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படிதர மூடும், கண்ட பேரண்ட தண்டலை நாடும், கனகம் ஒன்றில் அனம் விளையாடும். இதில் எல்லாத்துலேயும் பாருங்க கூடும், மூடும், நாடும், யாடும் என கடைசியில் இருக்கக்கூடிய, அதாவது இறுதியிலே இருக்கக்கூடிய சீர்கள் எல்லாம் ஒன்று போல வந்திருக்கிறது. ஒரே ரைமிங்காக வந்திருக்குது. அதுதான் இயைபு தொடை அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு மேற்கண்ட பாடலடிகளின் இறுதியில் ஒரே ஒளி தரும் கூடும், நாடும், ஆடும் என்ற சொற்கள் அமைந்துள்ளன. இவ்வாறு அமைவதை நாம் இயைபு தொடை என்று சொல்வோம். 5வதாக இருப்பது அளபெடை. அளபெடுத்து ஒன்றி வருவது அளபெடை தொடையாகும். இப்போ எடுத்துக்காட்டு திருக்குறளிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறேன். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இதில் கெடுப்பதுவும், இதில் பாருங்க தூங்குற எழுத்துக்கு பக்கத்தில் அதற்கு இனமான எழுத்து ஆனது எழுதப்பட்டிருக்கு. ஊங்குற இன எழுத்து எழுதப்பட்டிருக்கு. அப்போது தூவை எப்படி பிரிப்போம்? இத்து ப்ளஸ் ஊ நெடில். அதற்கு இன எழுத்தான உகரம் குற்றிய எழுத்து, குற்றியல் உகர, அதற்கு இனமான குறில் எழுத்தானது பக்கத்தில் இடப்பட்டிருக்குது. இப்படி ஒரு எழுத்தானது அளபெடுத்து ஒலிப்பதை தான் நாம் அளபெடை என்று சொல்கிறோம். பாருங்க, மோனை, எதுகை, முரண், இயைபு, அளபெடை இந்த 5 தொடைகளும் ஒரு செய்யுள்ள 8 இடங்களில் வரும். இப்படி விகற்பங்கள் நார் சீராக கொண்ட அளவடியிலே காணத்தக்கன. நார்ச்சீரடியே அளவான அடியாகும். அவை இணை, பொழிப்பு, ஒருவு, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், கூளை, முற்று, அடி என 8 வகையாக பார்க்கப்படுகிறது. நன்றி.